Hi friends, welcome back to abitamilyoutuber. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம abitamilyoutuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு full day vlog தான் பார்க்க போறீங்க. சோ மார்னிங்ல இருந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். கார்டன் பாத்தீங்க அப்படினா ஃபுல்லாவே வந்து ஒரு மேக் ஓவர் தேவைப்படுது. ஏனா எல்லாமே வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எடுத்து வைக்கணும். சோ இப்போ கரண்டா கார்டன் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ரீவியஸ் அம்மா வீட்டு vlogல வந்து 2-3 பேர் கேட்டிருந்தீங்க டாக்ஸை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ராஜபாளையம் டாக்ஸ் ரெண்டுமே வந்து மணி மல்லிகா ரெண்டுமே வந்து இப்போ தோட்டத்தில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து அது கரெக்டான ஸ்பேஸ், அது ஓடி விளையாடுறதுக்குலாம் வந்து இடம் பார்த்ததுனால தோட்டத்தில் கொண்டு போய் விட்டுட்டோம். ஸோ கார்டன் எல்லாமே வந்து இப்போ கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே ட்ரிம் பண்ணி எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். அதை தான் இந்த vlogல நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த சைடில் இருந்த செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸ் வந்து தோண்டிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து பெருச்சாளி தொல்லை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தனால எல்லா பக்கமும் குழி பறிச்சு விட்டுருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே இப்போ வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து கார்டன் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கங்கே குழி பறிச்சு வச்சுருக்கோம். தோட்டத்துலேருந்து கார்டன் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு அண்ணா வந்திருக்காங்க. அவங்கள வச்சு தான் வந்து இன்றைக்கி ஃபுல் ஒர்க்கும் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரைட் கார்னர்லேருந்து எல்லா பிளான்ட்ஸுமே வந்து 1 by 1 வந்து ட்ரிம் பண்ணிட்டு வரோம். ஸோ அதுவும் வந்து கார்டன் ஒர்க் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. தூதுவளை செடிலாம் வாங்கிட்டு வந்து வைக்கும் போதே உங்களுக்குலாம் வந்து நான் வீடியோவில் வந்து காமிச்சிருந்திருப்பேன். இப்போ வந்து நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு. எல்லா செடியுமே வந்து நல்லா வளர்ந்துருக்கு. மெயினாக வந்து இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து பூச்செடி தான். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி செடியெல்லாம் ட்ரிம் பண்ணுறது அதெல்லாமே வந்து நான் தான் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து ஹெல்ப்புக்கு இந்த அண்ணா வந்தங்கிட்ட எனக்கு வந்து ஒர்க் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இந்த சைடும் வந்து நிறையா பிளான்ட்ஸ் இருக்குது, அந்த சைடும் இருக்குது. அதே மாதிரி புல் எல்லாமே வந்து ட்ரிம் பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல் டே வந்து ஒர்க் இருக்கும். அப்படிங்கிறதுனால 2-3 பேர் சேர்ந்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் வர சொல்லி இப்போ கம்ப்ளீட்டாக வந்து இன்றைக்கி வந்து கார்டன் ஒர்க் தான் பார்த்துட்ருக்கோம். வெத்தலை கொடி தரையிலே வந்து நல்லா படர்ந்து வந்திருக்கு. பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பப்பாளி மரம் வந்துருச்சு. பட் இது வந்து இந்த இடத்துக்கு வந்து தாங்காது. ஏன்னா மேலால் தான் இருக்குது, சாயிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை வந்து கட் பண்ணி எடுக்கணும். இது வந்து ஒயிட் செம்பருத்தி, அதே மாதிரி ஒயிட்டு, பிங்க்கு, ரெட்டு 3 கலருமே இருக்குது. இப்போ அது எல்லாமே வந்து காம்பவுண்ட் சவர் கீழே வரைக்கும் கட் பண்ணிவிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சங்குப்பூ வந்து பயங்கரமாக படர்ந்துருக்கு. இதுக்கு அடியிலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய குழி தோண்டி வச்சுருக்கு பெருச்சாளி. ஸோ இது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அது வராமல் இருக்க ஏதாவது மருந்து வாங்கி வைக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா க்ரோ ஆகிருக்க எல்லாத்தையுமே வந்து இப்போ கட் பண்ணி ட்ரிம் பண்ணிகிட்ருக்கோம். மஞ்சள் செடி இருக்குது. பாட்டில் இருக்க பேன்ஸையும் வந்து ரீபாட்டிங் பண்ணணும். ஸோ அதையும் வந்து எல்லாத்தையும் ஒரே இடத்துல எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ரீபாட்டிங் பண்ணிக்கலாம். இந்த சைட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பிளான்ட் வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு மல்டி கலர் லீவ்ஸ் வந்து அழகாக இருக்கும் அப்படின்ட்டு இதை தான் வந்து இந்த லைன் பூரா வைக்கிறோம். ஸோ இந்த சைடு வந்து சும்மா டைல்ஸ் வந்து மேலால் வச்சுருந்தோம். அதையும் எடுத்துகிட்டு இங்கேயும் வந்து பிளான்ட்ஸு பாட்டை எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த இடத்துல இப்போ அடுக்க போகிறோம். இந்த பப்பாளி மரத்தையும் இப்போ வெட்டியாச்சு. ஏன்னா பழம்லாம் வந்துச்சு அப்படின்னா வெயிட் தாங்காமல் செவரத்தில் வந்து சாஞ்சிரும். அதே மாதிரி அந்த சைடு இருக்க வீட்டுக்கும் வந்து அது டிஸ்டர்ப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்துட்டோம். இப்போ பாட்டில் இருக்க எல்லா செடியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே மண்ணெல்லாம் வந்து ஃபுல்லாக கிளறி விட்டுட்டு அதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். லான் மேலே இருந்த பாட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து இப்போ வந்து இந்த ஓரத்தில் வந்து ஒரே ஆர்டரில் வந்து அடுக்கி வைக்க போகிறோம். லில்லி பாண்ட் வந்து எப்படி க்ளீன் பண்ணுவீங்கன்னு சொல்லி ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி பாசம்லாம் பிடிச்சதுக்கப்புறம் டியூப்பில் வந்து நம்ம கொஞ்சமாக உறிஞ்சி டியூப்பை கீழே விட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து வெளியே போயிடும். வெளியே போனதுக்கப்புறம் சைடில் இருக்க பாசம்லாம் வந்து தேய்ச்சி விட்டுட்டு அதை வந்து அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் புது தண்ணி விட்டுக்கலாம். லில்லி பாண்ட் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. அடியில் வந்து களிமண் இருக்குது. களிமண்ணில் தான் உங்களுக்கு லில்லிலாம் வந்து சூப்பராக வளரும். இப்போ வந்து ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் வாட்டர் வந்து தெளிஞ்சிரும். இப்போ இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா எல்லா பிளான்ட்ஸுமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து மண்ணையும் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் பெரட்டி விட்டுருக்கோம். இப்போ வந்து ஃபுல்லாக எல்லாத்துக்கும் செடியை வந்து வாஷ் பண்ணி விடுற மாதிரி ஃபுல்லாக தண்ணி விட போகிறோம். ஸோ தண்ணி விட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் எல்லா செடிக்குமே வந்து மண்புழு உரம் போட போகிறோம்.
கார்டன் vlog போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து கார்டன் vlog போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ கம்ப்ளீட் கார்டன் வந்து செடி வாங்கிட்டு வந்து வைக்கிறது, மேக் ஓவர் அது எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி நிறைய vlog செப்பரேட்டாக போட்டிருக்கேன். அந்த vlogsோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு அந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த vlogஐ பார்த்துக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே ட்ரிம் பண்ணி விட்டு மண்ணெல்லாம் கிளறினதுக்கப்புறம் தண்ணி விட்டு இப்போ பார்க்கும்போது கார்டனே வந்து கம்ப்ளீட்டாக ரொம்ப நீட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மார்னிங் 8 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் கம்ப்ளீட்டாக கார்டன் ஒர்க் முடிகிறதுக்கு 2 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா புல் வெட்டுறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. அதுவுமே வந்து இந்த சைடில் வந்து இப்போ பண்ணணும். ஸோ ஒன் சைடு ஃபுல்லாகவே இப்போ க்ளீன் பண்ணி அதுக்கு தண்ணி அடித்து எல்லாம் வாஷ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் சைடும் வந்து இப்போ புல்லெல்லாம் கட் பண்ண போகிறாங்க. லில்லி பாண்ட் ஃபுல்லாகவே வந்து இப்போ தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைட் ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக ட்ரிம் பண்ணுறாங்க. ட்ரிம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக வாஷ் பண்ணி இந்த மாதிரி மறுபடியும் இந்த சைடு ஃபுல்லாக தண்ணி அடிக்க போகிறேன். இந்த புல்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருச்சாளி வந்து ஃபுல்லாக எல்லா பக்கம் தோண்டி வச்சுருக்கு. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக அதை துரத்துனா தான் வந்து கார்டன் வந்து பழையபடி நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரிம் பண்ணி கரெக்ட் பண்ணி வச்சுட்டோம். இது வந்து ஒரு 15 to 20 days வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்க கேப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் செடி வாங்கிட்டு வந்து வைக்கணும். இப்போ ஃபுல் ஓவர்வியூ இந்த சைடு ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுட்டோம். அதே மாதிரி இந்த பக்கம் லெஃப்ட் சைட் சந்தில் வந்து கொஞ்சம் பிளான்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி, மண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் குட்டி குட்டி செடி மட்டும் தான் இந்த சைடு ஃபுல்லாக வச்சுருக்கோம். ஸோ கார்டன் ஒர்க் ஃபுல்லாகவே வந்து இப்போ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. 2-3 பேர் வந்து அம்மாவோட சாம்பார் ரெசிபி கேட்டிருந்தீங்க. டிஃபன் சாம்பார் ரெசிபி ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து லஞ்ச் சாம்பார் வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பருப்பு வந்து தனியாக வேக வச்சு எடுத்துருக்காங்க. ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்காங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணுறாங்க. இது நல்லா பொரியட்டும். தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் கறி லீவ்ஸ் எடுத்துருக்காங்க. பொரிஞ்சதும் அதையும் வந்து இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ சாம்பாரில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சாம்பார். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ்வலாக வந்து நம்ம சாம்பார் தூள் ஆட் பண்ணுவோம். சாம்பார் தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துருக்காங்க. தக்காளி வந்து தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, 2 தக்காளி. ஸோ கூடவே பார்த்திங்க அப்படின்னா இந்த தூள் எடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்திங்கன்னா ஹோட்டலில் இந்த மாதிரி பெரிய விசேஷங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வைக்கிற சாம்பார் வைப்பாங்க. அதில் வந்து தேங்காய் மட்டும் ஆட் பண்ணாமல் அந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம நார்மலாக சாம்பார் வைக்கும்போது அதையும் சேர்த்து வைக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக திக்காக சூப்பராக இருக்கும் சாம்பார். முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. கூடவே வந்து அரசாணிக்காய் அதாவது பம்கினும் எடுத்து வச்சுருக்காங்க. வெங்காய தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க காய் எல்லாமே வந்து இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 minutes காயை வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சாம்பார் தூள் ப்ளஸ் அரைச்சி வைக்கிற பவுடரையும் போட்டு இப்போ இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். சாம்பார் தூள் போட்ட உடனே வந்து ரொம்ப நேரம் விட்டிங்க அப்படின்னா அது கருகுன மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பு, புளித்தண்ணி அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து பெருங்காயத்தூளும் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியும் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். காய் வந்து ஓரளவுக்கு குக்கானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பையும் வந்து இதோடு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஸோ பருப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் லிக்விடாக வேணும் அப்படின்னா தண்ணியும் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் காயெல்லாம் வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். விசேஷ வீட்டிலலாம் வைக்கிற மாதிரி ஹோட்டல் சாம்பார் மாதிரி இதுவும் வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சூப்பரான காய்கறி சாம்பார், அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல், ரசம் அதான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இன்னொரு ரெசிபியும் அம்மா வந்து பண்ணி காட்ட போகிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் கொழுக்கட்டை.
பால் கொழுக்கட்டை வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தி அண்ட் ஈஸியான ரெசிபி. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இட்லிக்கு மாவாட்டும் போது அந்த இட்லி அரிசி போட்டு நம்ம ஃபஸ்ட்டு அரிசி ஆட்டும் போதே இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். எடுத்துட்டு தண்ணி சேர்த்தாமல் நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும் போதே எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா, அதை வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டவலில் போட்டு அதை வந்து ரோல் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்க வாட்டரும் வந்து உங்களுக்கு போயிடும். அரிசி மாவில் செய்கிறத விட இந்த இட்லி அரிசி மாவில் ஆட்டி உடனே செய்யும்போது பால் கொழுக்கட்டை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ இப்போ போட்டிங்க அப்படின்னா நல்லா இந்த தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி இந்த மாதிரி நல்லா திக்கான மாவு வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இது வந்து குட்டி குட்டியாக நம்ம இப்போ வந்து ரோல் பண்ண போகிறோம். எங்கள் அம்மாவோட பால் கொழுக்கட்டை வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நல்லா குட்டி குட்டி பால்ஸாக தான் உருட்டணும். பெருசாக இருந்துச்சு அப்படின்னா வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக எல்லாத்தையும் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிச்சதும் இப்போ நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க இந்த பால்ஸை வந்து அதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளேட்டில் இருக்க பால்ஸை மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அது ஒரு 5 மினிட்ஸ் லேஸாக பாயில் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிளேட்டில் இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் பிளேட்டில் இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிகிட்ருக்காங்க. போட்ட உடனே மிக்ஸ் பண்ணி விடாமல் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் லேசாக கலக்கி விட்டிங்க அப்படின்னா பால்ஸ் எல்லாமே வெந்துடும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி கலக்கி விடுங்க. இட்லி மாவு ஆட்டும் போதே நம்ம இது பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்குன்னு தனியாக மாவு ஆட்ட வேண்டியதில்லை. ஸோ மற்றதையும் வந்து இதுக்குள்ளே போட்டு அதையும் வேக விட்டுக்கலாம். வெந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து செப்பரேட் ஆயிரும். 2 டம்ளர் அளவுக்கு வெல்லம் வந்து இடித்து ஆட் பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்குலாம் கூட நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம். அந்த காலத்துலலாம் வந்து எங்கள் அவ்வாலாம் செஞ்சு கொடுக்கும்போது இது வந்து நெஞ்சுக்கு வந்து ரொம்ப பலம், தேங்காய் பால் வெல்லம் இதெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால ஸோ நீங்களாம் வந்து நல்லா குடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எங்களை குடிச்சு பழக்க வைப்பாங்க. ஸோ இந்த அரிசி நம்ம மாவு உருட்டின மாவே வந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நல்லா தண்ணி கலக்கி வச்சுக்கணும். இது வந்து கடைசியாக வந்து நம்ம இதில் வந்து சேர்ப்போம். இது வந்து நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக இதை வந்து நம்ம கடைசியாக ஆட் பண்ணுவோம். இப்போ வெள்ளத்தில் வந்து ஒரு 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து கொதிக்க வச்சு நம்ம வந்து லிக்விட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி அதில் ஊற்றணும். பாகு பதமாக கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அப்பப்போ லேசாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அந்த அரிசி மாவு உருண்டை வந்து நல்லா வேகணும். ஒரு முழு தேங்காயை நல்லா தோண்டி இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு. இப்போ நம்ம அரிசி தண்ணி வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த பால் கொழுக்கட்டைக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு திக்னஸ் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு தண்ணியை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஏதாவது உருண்டை வந்து உங்களுக்கு நல்லா ஒட்டின மாதிரி இருந்தாலுமே வந்து வெல்லம் ஊற்றும் போது உங்களுக்கு செப்பரேட் ஆயிரும். வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொதிச்சிருச்சு. இதையும் வந்து ஃபில்ட்ரு பண்ணி இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் வந்து கடைசியாக தான் நம்ம ஆட் பண்ணணும். எந்த ஒரு ஸ்வீட் செய்கிறதுனாலும் அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்வீட்னஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ அதனால் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் பால் எடுத்துடலாம். ஸோ தேங்காய் பால் எடுத்து நல்லா வடிகட்டிக்கலாம். 2 பாலாக பிரிச்சுக்கோங்க. திக்காக ஒரு பாலும் வந்து அதுக்கப்புறம் தண்ணியாட்டம் ஒரு பாலும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் மில்க்கு தான் ஊற்ற போகிறோம். தண்ணியாட்டம் இருக்கிறத, திக்காக இருக்கிறத அப்புறமேல் கடைசியாக நம்ம வந்து ஊற்ற போகிறோம். ஸோ இப்போ திக் பால் தனியாக, செகண்ட் பால் தனியாக இருக்குது. இப்போ செகண்ட் பால் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிடலாம். பால் கொழுக்கட்டைக்கு தேங்காய் பால் வந்து ஒரு நல்ல ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ ஃப்ரெஷ்ஷாக தேங்காயை உடச்சி தோண்டி பால் எடுத்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ செகண்ட் பால் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு மில்க் திக் மில்க் வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ கோகோனட் மில்க் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வந்தோடனே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இதை வந்து இப்போ சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி ஈவினிங் சூப்பரான ஒரு பால் கொழுக்கட்டை ரெசிபியோடு ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். என்னோடய saree கலெக்ஷன் வீடியோ, குர்த்தி கலெக்ஷன் வீடியோவில் கேட்டிருந்தீங்க. அதுவும் கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரம் ஒரு vlogல போடுறேன். இந்த saree பார்த்திங்க அப்படின்னா யூனிக் ட்ரெண்ட் சாரீலேருந்து நமக்கு saree அனுப்பியிருக்காங்க. அந்த saree தான் இன்றைக்கி நான் வந்து வியர் பண்ணியிருக்கேன். அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. ஸோ என்ன saree அனுப்பியிருந்தாங்கிறத இப்போ உங்களுக்கு அன்பாக்சிங்கும் நான் காட்டுறேன். இதான் அவங்களோட காண்டாக்ட் நம்பர். எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. கிளாத் குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருக்குது.
இந்த 2 சாரீ தான் அனுப்பியிருந்தாங்க. ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் கலர், மெட்டீரியலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி மார்னிங்லேருந்து என்னோடய டே வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த 2 ரெசிபியுமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.